ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தேங்காய் திரட்டி பால் செஞ்சுருக்கேன். இது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதோட ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் வந்து பாதி தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்து நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து வறுத்துக்கணும். அதிகப்படியான பைத்தம்பருப்பு தேவையில்லை. 1 கப்பு தேங்காய்க்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் 3 டீஸ்பூன் சேர்த்துங்க. டேபிள் ஸ்பூன் வேணால் 2 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்து வச்சிரும். அது ரொம்ப செவக்கக்கூடாது, கொஞ்சம் கலர் மாதிரி வாசம் வரும். அந்த டயத்தில் எடுத்துகிட்டு இதை ஃபஸ்ட்டு அரைச்சிரும். தேங்காய் வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 4 ஏலக்காய். இது வந்து ஃபஸ்ட்டு இதை பவுட்ரு பண்ணிவிட்டு அதோட வந்து இந்த தேங்காயும் ஏலக்காயும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு வந்து வெல்லம் வந்து நான் வந்து 1/2 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லத்தையும் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காயை வந்து நம்ம அரைச்சி விட்டுறோம். தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிங்க. தண்ணி ரொம்ப தேவையில்லை, தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதை அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த வெல்லத்தை வந்து வெல்லத்தில் வந்து மண் இருக்கும், அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கலாம். 1/2 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இது தண்ணியில் கொதிக்க வச்சுக்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். ரொம்ப தண்ணி விட்டோம்னா வந்து ரொம்ப நாள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த வெல்லத்தை வந்து அப்படியே இருத்து அதோட சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்த பிறகு இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுப்போம். இதிலே வந்து நீங்கள் வந்து அரைச்சதில் வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். கொஞ்சம் தேங்காய் வந்து பல்லாக சேர்த்து இதை வந்து நான் வந்து இந்த நெய்யில் வந்து வறுத்துக்கிறேன். இதோட நீங்கள் முந்திரியும் சேர்த்து செவக்க வறுத்து மேலே சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு வெல்லமும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு, நல்லா திக்காக இருக்குது. இதுக்கு பாதெல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் சர்க்கரை இருந்தால் கூட நாட்டு சர்க்கரையை அப்படியே சேர்த்துடலாம். இப்போ அதே கடாயில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பாசிப்பருப்புலாம் இதோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடுங்க. கிண்டி விட்டு இப்போ இதில் வந்து வெல்லம் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த வெல்லத்தையும் இதோட சேர்த்துப்போம். அடியில் மண் இருக்கும், அதனால தான் நான் வடிகட்டி அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டி பதம் வந்தோடனே இது பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அந்த டயத்தில் நீங்கள் நெய் வேணும்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு வேறு பிளேட்டுக்கு நம்ம வந்து இதை மாற்றிடலாம். இது மேலே வந்து நம்ம வந்து தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், தேங்காய் அல்லது முந்திரி கூட நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு நெய் அதிகமாக வேணாலும் நீங்கள் நெய் விட்டுங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ இது வந்து பாருங்கள் நல்லா ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. இது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு நம்ம தேங்காய் வந்து செவக்க வறுத்து வச்சுருக்கேன். சின்ன பல்லாக கட் பண்ணி வறுத்து வச்சுருக்கேன். இது மேலே தூவிடும். இப்போ வந்து தேங்காய் திரட்டி பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நமக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.